வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம். வடமாகாண கல்வி அமைச்சின் அதிபர் நியமனத்தில் முறைகேடு. யாழ் வரவுள்ள அதிசொகுசு கப்பல் மகிழ்ச்சியில் பயணிகள். யாழிலிருந்து இந்தியா சென்ற இளைஞர்கள் கைது. மின் விளக்கு கம்பத்தில் ஏறிய நபரை மின் தூக்கியால் இறக்கிய போலீசார். பொரளையில் பதற்றம். காணொளி வைரல். சாக்லேட் திருடியவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை. தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்வசும கொடுப்பனவுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஆகஸ்ட் மாதத்துக்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை நேற்று அறிவித்துள்ளது. அதன்படி அஸ்வசும கொடுப்பனவு இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. மேலும் 14,21,745 பயனாளிகளுக்கு அஸ்வசும கொடுப்பனவு தொகை விநியோகிக்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் 15 முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் பணத்தை பெற முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட அதிபர் நியமனத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை சிவசேனா அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த விடயத்தை நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் சிவநேச அமைப்பினுடைய சைவ புலவர் NP ஸ்ரீந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி புனித பெண்கள் திரேசா பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட அதிபர் நியமனத்திற்கு விண்ணப்பம் செய்யாத அதிபர் ஒருவரை நியமித்துள்ளமை ஒரு முறைகேடான விடயம். இது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வு கிடைக்காது விடுத்து தாங்கள் இதற்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாகவும் NP ஸ்ரீந்திரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து MV எக்ஸ்பிரஸ் என்ற அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பல் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளது. குறித்த கப்பல் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளதாக காங்கேசன் துறைமுக அத்தியட்சகர் பகீரதன் தெரிவித்துள்ளார். 10 தளங்களை கொண்ட மிகவும் பிரம்மாண்டமான இந்த கப்பலானது இந்தியாவிலிருந்து சுமார் 1391 சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டு அம்மாந்தோட்டை திருகோணமலை ஊடாக இன்றைய தினம் காங்கேசன் துறையை வந்தடைய உள்ளது. இந்த கப்பலில் சுமார் 584 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த 2023 ஆண்டு 9 தடவைகளும் 2024 ஆண்டு 6 தடவைகளும் இலங்கைக்கு வந்திருந்தது. இவ்வாறிருக்க இந்த ஆண்டு இன்று மற்றும் 22 ஆகிய 2 தினங்கள் வருகை தரவுள்ளதாக பகீரதன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் படகு பழுதான நிலையில் இந்தியாவின் தமிழக கடற்கரையை சென்றடைந்த போது இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை காங்கேசன் துறையிலிருந்து வினோத்குமார் சிந்துஜன் ஆகிய 2 பேரும் ஃபைபர் படகில் இந்திய எல்லைக்குள் வந்துள்ளனர். அப்போது ஃபைபர் படகு பழுதாகி நின்றுள்ளனர். அவ்வழியாக வந்த நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்து ஆறுகாட்டுத்துறை பகுதி மீனவர்கள் படகையும் 2 மீனவர்களையும் ஆறுகாட்டுத்துறை கடற்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். 2 பேரையும் வேதாரண்யம் கடலோர காவல் குழு போலீசார் கைது செய்து இவர்கள் மீன்பிடிக்க வந்தனரா அல்லது கடத்தலுக்காக வந்தார்களா என பல்வேறு கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். கொழும்பு பொரளை பிரதான வீதியொன்றில் உள்ள மின் விளக்கு கம்பத்தில் நபரொருவர் ஏறியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, பொரளை பிரதான வீதியில் உள்ள மின்விளக்கு கம்பம் ஒன்றில் நபரொருவர் ஏறி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இருப்பினும் எதற்காக எதிர்ப்பு தெரிவித்தார் என்பது தொடர்பில் அவர் காரணம் வெளிப்படுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தனக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மின்விளக்கு கம்பத்தில் ஏறி குறிப்பிட்ட நேரம் இருந்துள்ளார். குறித்த வீதியால் சென்ற வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் திரண்டு குறித்த நபரை வேடிக்கை பார்த்ததுடன் அவரை காணொளிகளும் எடுத்தனர். இதனால் குறித்த வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவத்தை அறிந்து குறித்த பகுதிக்கு போலீசார் விரைந்தனர். அதனை அடுத்து மின்விளக்கு கம்பத்தில் இருந்து குறித்த நபரை கீழே இறக்குவதற்காக போலீசார் கடுமையாக போராடி முரண்டனர். அதன் பின்னர் மின் தூக்கி ஒன்றினை வரவழைத்து பெரும் முயற்சியின் பின்னர் அவரை கீழே இறக்கினர்.
திடீரென நபரொருவர் தனக்கு ஆபத்து ஏற்படும் என்பதையும் சிந்திக்காமல் மின்விளக்கு கம்பத்தில் ஏறியிருந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்துடன் மின்விளக்கு கம்பத்தில் அவர் ஏறியிருந்த காணொளி சமூக வலைதளங்களில் வெளிவந்து பதற்றத்தை ஏற்படுத்தியதாக இருப்பினும் மறுபுறம் கேளிக்கையாகவும் பேசப்பட்டு வைரலாகி வருகின்றது. பேராதனையில் சாக்லேட் மீது மோகம் கொண்ட 67 வயது நபர் ஒருவர் கடையில் இருந்து ஒரு சிறிய சாக்லேட்டை திருடியதாக கூறி கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கடையின் உரிமையாளரும் அவரது ஊழியர்களில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்ட நபர் பேராதனையில் உள்ள ஈரியகம பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை எனவும் தனது பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டு வேறு பகுதிகளில் குடியேறிய பிறகு அவர் தனது மனைவியுடன் வசித்து வந்தார் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. அவர் உணவுப் பொருட்கள் வாங்க ஊருக்கு சென்றபோது கடையில் இருந்த 2 ஆண்கள் அவரை கடைக்குள் இழுத்துச் சென்று தாக்கியுள்ளனர். ஏனெனில் முந்தைய நாள் அவர் சாக்லேட்டுகளை திருடுவது கடையில் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சாக்லேட் சாப்பிட வேண்டும் என்ற அவரது தீவிர ஆசையே அவரை திருட தூண்டியது என்றும் அந்த சாக்லேட்டை வாங்குவதற்கு அவரிடம் பணம் இருந்திருக்கவில்லை எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் அவரை கடை மூடும் நேரம் வரை உள்ளே வைத்திருந்து வீதியோரத்தில் விட்டு சென்றதாக போலீசார் கூறியுள்ளனர். அந்த வழியாக சென்ற ஒரு பெண் அவரை அடையாளம் கண்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். இருப்பினும் சம்பவம் தொடர்பாக மரணப்படுக்கையில் இருந்தபோது அவர் அறிக்கை அளிக்க வேண்டிய நிலையில் இருந்தார். பேராதனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விஜித விஜயகோனின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்பிரிவு காவல் நிலைய பொறுப்பதிகாரி சஞ்சீவ மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.